Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சாஃப்ட்டான இட்லி செய்யிறதுக்கு எந்த ரேஷியோல இட்லி பேட்டர் நம்ம ரெடி பண்ணோம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல டீடைலா சொல்லி இருக்கேன். ஸ்கிப் பண்ணாம full வீடியோவை பாருங்க. எங்க வீட்ல எல்லாருக்குமே இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட இட்லி ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும்னு எப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க. நான் எந்த ரேஷியோ யூஸ் பண்றேன் அப்படினா 6 டம்ளர் இட்லி அரிசி எடுத்தீங்க அப்படினா 1 டம்ளர் உளுந்து பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அவுல் எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாத்தையுமே ஒரு 6 hours ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க மாவு நல்லா பொங்கணும். 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிரணும். அதுக்கு அப்புறம் தான் இட்லி நல்லா வரும். 8 மணி நேரம் புளிக்க வச்சதுக்கு அப்புறம் என்னோட மாவு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இட்லி தட்டல எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி இட்லி நம்ம ஊத்திக்கணும். மாவு இந்த பதத்துல இருந்ததுனா தான் இட்லி நல்லா புஸ்ஸுன்னு நல்லா சாஃப்ட்டா வரும். இப்போ பாருங்க எல்லா பிளேட்லயும் நான் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இட்லி ஊத்திட்டேன். நான் இன்னைக்கு இட்லி குக்கர்ல தான் இட்லி ஊத்துறேன். சோ இந்த மாதிரி மாவை ஊத்திட்டு இந்த பிளேட் எல்லாம் வரிசையா இந்த மாதிரி அடுக்கி வெச்சுக்கோங்க. இப்போ பாருங்க 4 பிளேட் இருக்கு. சோ 4 பிளேட்டும் இந்த மாதிரி வரிசையா அடுக்கி வெச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய மாவு ஊத்தணும்னு அவசியம் இல்ல. இப்போ குக்கர்ல தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி பிளேட்டை வைக்கணும். அப்பதான் இட்லி நல்லா சாஃப்ட்டா வரும். தண்ணி கொதிக்காமலே வைக்க கூடாது. இப்போ இட்லி ஊத்தி உள்ள வெச்சாச்சு. விசில் போட்றாதீங்க. விசில் போட கூடாது. இப்போ நல்லா ஒரு 5 to 6 minutes நல்லா வேக வெச்சுக்கோங்க. இப்போ மைகோதில நல்லா குத்தி பாத்தீங்கன்னா ஒட்டாம வரும். அப்படி வந்ததுனா தான் இட்லி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா புசுபுசுன்னு இட்லி வந்திருச்சு. நல்லா ஆற விட்டுறணும். அப்படியே சூடா இருக்கும்போதே எடுத்தீங்க அப்படினா இட்லி அடியில எல்லாம் நல்லா ஒட்டிட்டு தான் வரும். இட்லி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. சோ நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் இட்லியை எடுக்கணும். இப்போ பாருங்க நல்லா ஆறிருச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர்ல தண்ணி வெச்சிட்டு அதுல தண்ணியில தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா இட்லி எடுக்கிறதுக்கு வரும். பார்க்கிறதுக்கும் நல்லா சூப்பரான சாஃப்ட்டான இட்லி இருக்கும். பாருங்க தட்டல கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல. நான் சொன்ன பதத்துல நீங்க இட்லி மாவு அரைச்சு இந்த மாதிரி நல்லா இட்லி செஞ்சு பாருங்க. இட்லி பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த இட்லியை நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க எல்லா பிளேட்லயும் இட்லி நல்லா ஒட்டாம பஞ்சு மாதிரி சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த இட்லிக்கு எப்பவுமே சாம்பார் சட்னி எது பண்ணாலுமே எங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் தக்காளி சட்னி தான் இந்த இட்லிக்கு பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். இப்போ பாருங்க இட்லி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சட்னிக்கு நான் ஏற்கனவே வதக்கி வச்சிட்டேன். அந்த சட்னியோட தக்காளி சட்னி தான் இன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி சட்னியோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ இட்லி வச்சு பாருங்க நான் டேஸ்டா நல்லா காரசாரமா அரைச்சு வச்ச தக்காளி சட்னியை வெச்சுக்கோங்க. தக்காளி சட்னி வச்சிட்டு குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய். மூட்டு வலி இந்த போன் ஸ்ட்ரென்த் எல்லாம் நிறைய இருக்கும். சோ நல்லெண்ணெய் எப்பவுமே சேர்த்துக்கோங்க. எல்லா சட்னிக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து பரிமாறுனீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ நல்ல சாஃப்ட்டான இட்லி கூட இந்த தக்காளி சட்னியை தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you friends.